ஞானம் என்பது வெளியிலிருந்து பெறக்கூடிய ஒன்று இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து பெறக்கூடிய அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆன்மீக புத்தகத்தை படித்தா ஞானம் கிடச்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உண்மை அப்படி இல்லை. உண்மையான ஞானம் அப்படிங்கிறது அறிவை சேர்த்து கொள்வது அல்ல, அறிவிலிருந்து தெரிந்து கொள்வது அல்ல ஞானம். அறிவு கடந்து அனுபவத்தில் பெறப்படுவது தான் ஞானம். உங்களுக்குள்ளே மறைந்திருக்கும் உண்மையை நீங்கள் உணர்வது தான் ஞானம். அதாவது நான் யார் அப்படிங்கிற உண்மையை உணர்வது தான் ஞானம் அப்படிங்கிறது. இந்த ஞானம் அப்படிங்கிறது திடீரென நடக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது திடீரென நடக்கக்கூடிய நிகழ்வு போல் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதற்கு முன்னால் நிறைய ப்ராசஸ் நடந்திருக்கும். அந்த உருமாற்றங்கள் நிறைய நடந்திருக்கும். அந்த உருமாற்றம் உங்களுக்கு மறைந்து இருக்குது. எப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் ஒரு பூச்செடி வளர்க்குறீங்க. தினமும் தண்ணி ஊற்றிட்டே வரீங்க. அந்த செடியில் திடீர்னு ஒரு நாள் பூ பூத்து மலர்ந்து விரிந்து இருக்குது. ஆனால் அதற்கு முன்னால் அந்த செடியில் சில மாதங்களாக ப்ராசஸ் நடந்திருக்கும். அந்த ப்ராசஸ் நடந்து முடிந்த பிறகு தான் திடீர்னு ஒரு நாள் அந்த பூ பூத்து மலர்ந்து இருக்குது. அதே போல் தான் சில மாதங்களாக அல்லது சில வருடங்களாக கடந்து வரும் நிகழ்வு தான் ஞானம். அந்த ஞானம் வெளிப்படுவதற்கு முன்னால் உங்களுக்குள்ள மனம் தூய்மை அடைந்து இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பற்ற தன்மைக்கு வந்திருப்பீங்க, பற்றற்ற தன்மைக்கு வந்திருப்பீங்க. அத்தனை அடையாளங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு வந்திருப்பீங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு தான் அந்த ஞானம் வெளிப்படும். அதனால் ஞானம்ங்கிறது எங்கேயோ இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒன்று இல்லை, உங்களுக்குள்ளேயே மறைந்து இருக்குது. நீங்கள் தேவையில்லாத விஷயங்களால், குப்பைகளால் அதை மறைச்சி மூடி வச்சுருக்கீங்க. அதை ஒன்றொன்றாக எடுக்கும்போது, அதை விளக்கும்போது அந்த ஞானம் வெளிப்படுது. எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு வெளிச்சமான ரூமில் இருக்கீங்க. ஆனால் அந்த ரூமை கதவுகளெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஜன்னலை ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இருட்டாக்கி வச்சிடுறீங்க. அந்த க்ளோஸ் பண்ணின அத்தனையும் ஓப்பன் ஆகும்போது, அதாவது அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி கதவுகளை ஓப்பன் ஆகும்போது வெளிச்சம் உங்களுக்கு அங்கே வெளிப்படுது. ஆனால் அந்த வெளிச்சம் வெளியிலேருந்து எங்கேயோ இருந்து வரல, ஏற்கனவே வெளிச்சம் இருக்குது. அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அத்தனையும் நீங்கள் ஒன்றொன்னா அங்கே விடுவிக்கும்போது அங்கே வெளிச்சம் வெளிப்படுது. அதே போல் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானத்தை நீங்கள் வெளிப்படாமல் மறைச்சி வச்சுருக்கீங்க. உங்களுடைய நான் அப்படிங்கிற அடையாளத்தாலும், என்னுடைய சொந்தம், என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய சொத்து அப்படிங்கிற அடையாளங்களாலும், உங்களுடைய பற்றாலும், உங்களுடைய அறியாமையாலும், இத்தனையாலையும் உங்களுடைய ஞானத்தை மூடி மறைச்சி வச்சுருக்கீங்க. இதை ஒன்றொன்றாக நீங்கள் எடுக்கும்போது, அதை விடுவிக்கும்போது அங்கு ஞானம் உங்களுக்கு வெளிப்படுது. உங்களுடைய போலியான நான் அப்படிங்கிற அடையாளத்தில் இருக்கும்போது அங்கு ஞானம் மறைந்து இருக்கும். எப்போது நீங்கள் அத்தனையிலிருந்தும் நீங்கள் விடுபடுறீங்களோ அப்போ தான் அந்த ஞானம் வெளிப்படும்னு தெரிஞ்சுக்குங்க. அதனால் ஞானம்ங்கிறது திடீரென்று நடக்கக்கூடிய நிகழ்வு போல் தெரியுது. ஆனால் அதற்கு முன்னால் நிறைய ப்ராசஸ் அங்கே உங்களுக்குள்ளே நடக்கும். அது சில மாதங்களும் இருக்கலாம், சில வருடங்களும் இருக்கலாம். அங்கு மாதமா வருடமா அப்படிங்கிறது அது உங்களுடைய தன்மையும், உங்களுடைய பக்குவத்தையும், உங்களுடைய கர்மாவையும் சார்ந்தது. அதனால் அதற்கான வழிமுறைகளில் ஈடுபடுங்க. உங்களுடைய அத்தனை அடையாளங்களிலேருந்து விடுபடுங்க. அந்த ஞானத்தில் மலர்ந்து வாழ்க்கையை கொண்டாடுங்க.